மாயா, 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 பா மாயா சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. ஏன் காலையிலேயே கத்திட்டு இருக்கீங்க? கத்துறனா? எந்திரிச்சு பல்லு விளக்கி 1 hour ஆச்சுப்பா. வயிறெல்லாம் கபா கபான்னு எரியுது. மாயா ஒரு டீ போட்டு கொடுப்பான்னு பார்த்தா அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஆமா, இவர் பெரிய தோற, இவர் கை மேல போட்டு வந்து கொடுப்பாங்க. வேணா போய் போட்டு குடி சொல்லுங்க. ஏன்டி இப்படி பேசுற? பின்ன என்னங்க, எப்ப பார்த்தாலும் நச நசன்ட்டே இருக்காரு. இவருக்கு ஊழியம் பார்க்கறதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கானா? மாயா நீ ஓவரா பேசுற. என்ன நீங்க, அவர் பண்றது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாதா? மாயா நீ வாயை மூடு. அப்பா நீங்க உள்ள போங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். ஓஹோ, அது சரி. நாங்க 2 பேரும் மாடா உழைச்சி மம்பட்டியா தேயோமா, இவர் மட்டும் நோவாம உட்காந்து நொங்கு திம்பாராம். மாயா யாரு? வேலு. மிஸ்டர் சந்தானம், பாருங்க நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம் தெரியுமா? வேலுங்கிறவன்ட்ட இவர் பிசினஸ்க்காக 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கோம். ஏய் சுமாரு. நீங்க சும்மா இருங்க. அந்த பணம்லாம் லாஸ் ஆகி நடு தெருவில் நிக்கிறோம் தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்றது? பாத்தீங்களா? தயவு செஞ்சு உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், இங்க இருந்து எங்கேயாவது போய் தொலைங்க. உங்களுக்கு ஊழியம் பார்த்து பார்த்து உங்க பொண்டாட்டி செத்தா மாதிரியே எங்க 2 பேரையும் சாவடிச்சிருங்க நீங்க. மாயா அப்பா மன்னிச்சுக்கோங்க, அவ ஏதோ கோவத்துல பேசிட்டா. ஆமா, அவரை நல்லா வச்சுக்கிங்க. ஒரு நாள் பாருங்க, இந்த சனியினால தான் நம்ம நடு தெருவில் நிக்க போறோம். வாயை மூடி. கார்த்தி, பாலே, சின்ன வயசுலேருந்து என் கூட ஃப்ரெண்டாக பழகிட்டேன். அந்த ஒரே காரணத்துக்காண்டி நான் பொறுத்து போயிட்டுருக்கேன். இவ கொஞ்சம் பிரச்சனை இருக்கா வேலு, அதான் வாங்கின படத்தை திருப்பி கொடுக்க முடியல. அதுக்கு என்ன பண்ணுறது? 3 லட்சம் வாங்கி 3 மாதம் ஆச்சுல்ல. வாங்க தானே சொன்னீங்க, 1 மாதத்தில் கொடுத்தேன்னு தானே சொன்னீங்க. இப்போ என்ன ஆச்சு? நான் கொஞ்சம் டைம் கொடுப்பா. இவன் தம்பி கூட ஆக்சிடென்ட் ஆகி இப்போ தான் குணமாகி வந்துட்டுருக்கான். நகுல் இப்போ ஃபுட் டெலிவரியெல்லாம் போகிறான், நைட்டும் பகலும் ஓட்டுறான்ப்பா. கூடிய சீக்கிரமே வாங்கிட்டா வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவான் வேலு. ஏய், தம்பி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நான் ஊருக்காயா ஒருத்த சாவடிச்சிருவேன். என்னைக்கு ஃபுட் டெலிவரி பண்ணி ஏன் கடனை திருப்பி அடைகிறது? அப்பா அம்மா இல்லாத பசங்க கொஞ்சம் அனுசரித்து போப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாத பாலே. நான் அவனுக்கு ஏற்கனவே ரொம்ப டைம் கொடுத்துட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ளே என் பணம் வந்தாகணும். இல்லைன்னா உனக்கே தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னு. சார் என்ன சாப்பிட்றீங்க? ஆர்டர் எடுத்துக்கிறீங்களா? ஒரு டீ. ஓகே. வேற 5 தோசை, 10 செட்டு இட்லி பார்சல் பண்ணிடுங்க. தம்பி சொல்லுங்க. இங்கே வாங்கலாம். இப்படி ஒன்று இருக்குமே, என்னப்பா அது? இப்படி ஒன்று தோசை. அது பேரு கூட ஏதோ மறந்து போச்சு. கோன் தோசை. கோன் தோசை அது இருக்குங்களா? இருக்கு சார். அதில் 3 பார்சல் பண்ணுங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ என்னடா பண்ண போகிற? தெரியலையாண்ணா. பத்தா என்னையும் பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டியாடா. டைமுக்கு பணம் கொடுக்கலன்னா வேலு நம்மளை சும்மா விட மாட்டான்டா. இப்போ என்னடா பண்ணுறது? இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இப்போதைக்கு நம்மளால் பணம் பட்ட முடியாது. பணம் கிடைக்கிற வரைக்கும் வேலு கண்ணிலே படக்கூடாது. இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு பஸ்ஸு பிடிச்சி பெங்களூர் போயிடுவோம். அங்கே என் ஃப்ரெண்டு இருக்கான். 1 மாதம் கழித்து அவன் பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இங்கே வருவான். என்ன சொல்கிற?
ஆனால் 1 மாதம் கழிச்சு வந்து வேலுட்ட பணம் கொடுக்கும்போது அவன் நம்மளை அப்படியே விட்டுருவானா? ஒத்தா இதை பண்ணலைன்னா இன்னைக்கு சாயந்தரமே வேலு வீடு தேடி வந்து வெட்டுவான். பரவாயில்லையா? இல்லைண்ணா இதே பண்ணலாண்ணா, நல்ல ஐடியா தான். காலிலேருந்து எதுவும் சாப்பிடல, பசிக்குது, வாடா போய் சாப்பிடுவோம். இல்லை எனக்கு பசிக்கலண்ணா. எனக்கு பசிக்குதுடா. சார் பில். சார் பில் கட்டல. சார் சார் பில் கட்டல சார். பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். ஏன் காலையிலே படுத்துறீங்க போட்டு இப்படி? கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா? நான் பேசிட்டு தரேன். பேசிட்டு தரேன். ஹலோ, என்ன பாபு கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறியாம்மா? வீரப்பா வீட்டை விட்டு போனீங்க, இப்போ என்ன போன வைங்க. என்னாச்சு? நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்பே நான் நினச்சேன் ஒரு தோசை பேர் கூட சொல்ல தெரியாமல் இப்படி அப்படின்ட்டு. இப்படி பிடிக்கிறதுக்கு அசிங்கமா இல்லை? புரியா பண்ணணும் சார். நிறுத்துங்க. அவர் எவ்வளோ பெரிய டீச்சராக இருந்தவர்னு தெரியுமா? காசு தானே எவ்வளோ? 380. முதல்ல யாரு என்னன்னு தெரிஞ்சு பேசு. எங்களுக்கும் பேச தெரியும். வாசல் அவர்கிட்ட கொடு. வாங்க சார். சார் நான் யாருன்னு தெரியுதா? தெரியலையாப்பா. நான் தான் சார் நக்குல். 10th கூட உங்கள் டியூஷனில் படித்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தனே. ஓ, அந்த கணக்கு புள்ளியா நீனு? உன்னை மறக்க முடியுமாப்பா? உன்னால் எனக்கு எவ்வளோ பெருமை கிளாஸில். ஆமாம், இப்போ நீ என்ன பண்ணுற? எப்படி இருக்க? அப்புறம் 10th அப்புறம் ஆக்சுவலி லைஃபே மாறிடுச்சு சார். ஏன் நக்குல்? அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. 2 மாதம் கழிச்சு அம்மா அது தாங்க முடியாமல் தூக்கு போட்டாங்க. சொல்லவே இல்லையாப்பா நீ? விடுங்க சார். அதுக்கப்புறம் கிடைக்கிற வேலையெல்லாம் பண்ணி நான் தான் தம்பியை படிக்க வச்சேன். உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? இப்படி உங்களை பார்ப்பேன்னு நான் நினைக்கல. என்னப்பா சொல்கிறது? 1 வருஷத்துக்கு முன்னால் கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் ஆயிடுச்சு. அதனால் அந்த டியூஷன் எடுக்கிறத நிறுத்திட்டேன். என் பையன் பாபு நல்லா தான் பார்த்துக்கிறான். எங்கள் அப்பாவுக்கு மாத்திரை மருந்துன்ட்டு நான் எங்கே போகிறது சொல்லு. நீங்கள் சாப்பிடல? வேலு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான், என்னன்னு தெரியல. 3 பேருக்கு ஃபஸ்ட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஒரு 3 மணி போல் கிளம்பிடுவோமா? என்னப்பா, என்ன பிரச்சனை? இல்லை என்னப்பா பிரச்சனை? ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? இல்லை சார். இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ. ஏய் மயிராண்டி, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேடா? இல்லைண்ணா, ஃபோன் சைலண்டில் இருந்தது, அதான் எடுக்க முடியல. பணம் வாங்க தான் வந்திருக்கோம். ஈவினிங் கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. வேறு வேலை இருக்குது, அந்த பைசாவை நம்பி தான் நான் இருக்கிறேன். ஒழுங்கா வந்து சரி, ஓகேண்ணா. சரி. என்னப்பா நக்குல், ஏதாவது பிரச்சனையா? சரி, என் தம்பிக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதான் வேலுன்னு இவர் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட தான். யாரு? இந்த தாம்பரத்தில் வட்டிக்கு விடுவானே அந்த வேலுவா? அவர் தெரியுமா உங்களுக்கு? இல்லைப்பா, கேள்விப்பட்டிருக்கேன். அவர்கிட்ட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஒரு 3 லட்சம் கடன் வாங்கினேன் சார். அவன் ஆல்ரெடி 2 மாதம் டைம் கொடுத்துட்டான். இன்னைக்கு கொடுக்கலன்னா அவ்வளோதான்.
அதான் பணத்தை ரெடி பண்ணுற வரைக்கும் ஊரை விட்டு வெளில போயிடலாம் அப்படின்னு இருக்கோம். என்கிட்ட இருந்தால் கூட கொடுத்துருப்பேன்ப்பா. இல்லை சார், இல்லை பரவாயில்ல சார், நீங்கள் சொன்னதே போதும். சரி வாடா போகலாம், டைம் ஆயிடுச்சு. சார் உங்களை எங்கேயாச்சும் ட்ராப் பண்ணணுமா சார்? எனக்கு ஒரு உதவி பண்ணுறியாப்பா? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். இந்த சாப்பாடு அந்த ஈஸ்வரன் கோவில் பக்கத்தில் பசங்க விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துட்றியா? அப்போ இது உங்களுக்கு வாங்கலையா? இது பசங்களுக்கு வாங்கினது. வாரத்தில் 3 நாள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். நீ போகிற வழி தானே, இதை மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்றியாப்பா? கண்டிப்பாக சார். எனக்கு முக்கியமான வேலை இல்லை, ஒன்று கண்டிப்பாக இருக்கு. கொடுத்துட்றேன் சார். சரிப்பா. சார் உங்கள் நம்பர் மட்டும் தரீங்களா? இல்லைப்பா, நான் ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லைப்பா. சார் அது வாங்கிக்கோங்க. ஐயா இல்லை சார், வேணாம், இல்லை சார், வேணாம். பரவாயில்ல. நீ வச்சுக்கப்பா. வேண்டாப்பா, இல்லைப்பா. பரவாயில்ல, வாங்கிக்கோங்க சார். நீயே வச்சுக்கப்பா. வச்சுக்கப்பா. சரி சார், நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. சரிப்பா. உங்களை சரிப்பா. பார்க்கணுன்னா எங்கே சார் வரணும்? நீ டியூஷன் படிச்சில்ல, ஆ. அங்கேயே வந்துருப்பா. சரி சார், ஆ. பார்க்கலாம். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்கப்பா. பார்த்து போங்க. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? தெரியுதா யாருன்னு? எங்க உங்க வீட்டுக்காரு? வேலைக்கு போயிருக்காருங்க. அவன் வேலைக்கு போய் கிழிச்செல்லாம் போதும், நீ ஃபோனை போடு. சாரே, வணக்கம் சாரே. மாயா, மாயா, யார் இது? ஏன்டா மயிராண்டி, ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டியாடா? கொஞ்சம் மரியாதை. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? அப்படியே கடன் வாங்கும்போது சார் அப்படி கொடுத்துறேன் சார், இப்படி கொடுத்துறேன் சார்னு பம்முன. உங்கள் காசை இன்னும் 1 மாதத்தில் கொடுத்துறேன் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. எத்தனை ஒரு மாசம்டா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஈவினிங்குள்ளே என் பணம் வந்தாகணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், என்னோட பிஸ்னஸ் ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. இந்த பஜனையே எனக்கு வேணாம். ஒழுங்கு மரியாதை காசை நீ கொடுத்துட்டு போய்கிட்டே இரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. உங்களை ஈவினிங் வந்து பார்க்குறேன் சார். வரும்போது பணத்தோட வா. ஹலோ, மாயா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எங்கே இருக்கீங்க? நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீ போயிடாம இரு. சரி. நாங்கள் கிளம்புறோம். நாய், அவனுக்கு ஃபோனை போடு. ஹலோ. எடுத்துட்டானா? எடுக்காம விட்டுருவானா? இப்படி ஒரு போடு போட்டாதான் இவனெல்லாம் அடங்குவானுங்க. டே ஆதி, உன் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டியாடா? பேக் பண்ணிட்டேண்ணா. அண்ணா நீங்கள் போய் பேக் பண்ணல? அடிக்கடி பெங்களூர் போகிறதுனால ஒரு செட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது, பார்த்துக்கலாம். என்னால் தானே இவ்வளோ பிரச்சனையும். நீ என்ன வேணேவோ உன் காலை ஒடிச்சுக்கிட்ட, விட்றா பார்த்துக்கலாம். டே ஆதி, பேக் எடுத்துக்கோ, அவங்க எப்போ வேணா வருவாங்க, வா போகலாம். நான் எப்படிண்ணா போகிறோம்? 3 பேர் பைக்கில் போயிடலாம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அங்கே பைக்கை போட்டு அப்படியே போயிடலாம். சரிண்ணா. தம்பி கொஞ்சம் நவரு. உங்களுக்கெல்லாம் ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுத்தேன்ல, உங்களை நாங்களே செருப்பால் அடிச்சுக்கணும்டா.
எவ்வளோ தைரியம் இருந்தா தப்பிச்சு போக ஐடியா பண்ணுவீங்க. வேலு மன்னிச்சுக்கப்பா, எங்களுக்கு வேற வழி தெரியல. இங்கே பாரு பாலு, இந்த உலகத்தில் நட்போ உறவோ எல்லா மயிரும் பணத்துக்கு அப்புறம் தான். இப்போ என்கிட்ட கை கட்டி நிற்கிறியே எதனால? துட்டுனால. பணம் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது. உங்களை எல்லாம் நம்பி நான் பைசா கொடுத்தேன் பாரு. இருங்கடா உங்களுக்கு. வாப்பா பாபே வா. என்னண்ணா கை வீசிட்டு வந்திருக்காங்க? கொஞ்சம் இல்லை, என்னோட பிஸ்னஸ் ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு. உன் காசை எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணுமோ கொடுத்துறேன் வேலு. பத்தா மயிராண்டி, காசையும் கொடுத்துட்டு நாக்கு வலிச்சுன்னு இருக்கணுமா? உங்க அம்மால எதுக்குடா நீங்களா உயிரோட இருக்கீங்க? ஏய், அவனை முடிச்சுட்டு வந்து அவனை பார்க்குறேன். சாத்துக்குண்ணா அவனை. ஏய், என்னடா முழிக்கிறீங்க? என்னண்ணா பண்ணலாம் அவங்கள? உங்கள் 2 பேரையும் போட்டா பணத்தை யார் கொடுப்பா? தம்பியை போட்டு. வேலு வேலு சொன்ன கேளு வேலு. அப்பா அம்மா இல்லாத பசங்க பாவம் வேலு, அவங்க பண்ணது தப்பு தான். நம்ம மன்னிச்சுக்கப்பா. வேலு சொன்ன கேளு வேலு. நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சுக்க. உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் வேலு. சொன்னா புரிஞ்சுக்க வேலு. ப்ளீஸ் வேலு. வேலு வேலு சொல்லு வேலு. வேலு வேலு அப்பா அம்மா இல்லாத பசங்க வேலு. ப்ளீஸ் வேலு. வேலு சொல்லுப்பா ப்ளீஸ்ப்பா. தம்பி ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. வேலு 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 சீக்கிரம் ப்ளீஸ்ப்பா. வேலு இருக்காரா? யாரு? இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்கணும். முதல்ல நீங்கள் யாரு? என் பேர் சரவணன். இதில் 8 லட்ச ரூபா இருக்குது. சந்தானா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். யார் சந்தானம்? பாபுவோட அப்பா, நகளுடைய டீச்சர். ஸோ அவங்க கடன் அடைக்கிறதுக்கு இதை கொடுக்க சொன்னார். டேய் தர. செக் பண்ணி வை. சார். ஏன் சார் இப்படி அடித்து வச்சுருக்கீங்க? சார், எங்கேருந்து சார் எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பணம் வந்தது? சொல்லுங்கள் சார், எங்கேருந்து சார் வந்தது இவ்வளோ பணம் எங்கள் அப்பாவுக்கு? பையன் சித்தார்த், இவன் பிறக்கும் போதே மனைவி இறந்துட்டாங்க. என் மனைவி போனதுக்கப்புறம் என் உலகமே வந்தான். பிறந்ததுல இருந்தே இவனுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிடும். 1 வாரம் முன்னாடி இவனுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் இவனுக்கு பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் ரொம்ப நாளாகவே இருந்திருக்கு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. உடனே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. கிட்னி டோனர் தேடும்போது தான் சந்தானத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். ஏங்க, நம்ம கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. நமக்குன்னு ஒரு குழந்தை வேணாமா? நீ வேற எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது நீயே பார்க்குறல்ல. என்னோடய பிஸ்னஸ் ஆல்ரெடி லாஸில் போயிட்டுருக்கு. இதில் வேலுக்கு வேறு 5 லட்சம் கொடுத்தே ஆகணும். டெய்லி கால் பண்ணி மிரட்டுறான். இன்னொரு பக்கம் எங்கள் அப்பாவுக்கு மாத்திரை மருந்துன்ட்டு நான் எங்கே போகிறது சொல்லு? அதெல்லாம் பார்த்தா சரியாக வருமாங்க? அப்படி இல்லை மாயா, நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியானதான் நம்ம குழந்தைய பற்றி யோசிக்க முடியும். நான் படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்குறேன்ல. வேலு நாளைக்கு பணம் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டான். என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் வர மோசமான ஆள். நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு சந்தானா கால் பண்ணி உடனே பார்க்கணுன்னு சொன்னார். நேரில் எல்லா விஷயத்தையும் சொல்லி நானே டொனேட் பண்ணுறேன்னு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கேட்டார். நான் எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கல. டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் பார்த்த பிறகு சந்தானமோட கிட்னி ஹெல்த்தியாகவே இருக்குது. சித்துக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஒத்த காலில் நின்றுட்டார். அதான்
வேலுக்கு இப்போ ஒரு 8 லட்சம் கொடுத்துட்டு உங்கள் 2 பேர் கடனை அடைச்சிட்டு அது போக ஆளுக்கு 3 லட்சம் கொடுக்க சொன்னார். சார் எங்கள் அப்பா எங்கே போ? ஆஸ்பத்திரியில். அப்பா 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 உன்னை புரிஞ்சிக்கவே இல்லையப்பா நான். உன்னை விட்டுட்டேனப்பா நான். அப்பா கடைசி வரைக்கும் உன்னை புரிஞ்சிக்காம போயிட்டேனப்பா. அப்பா நான் கடைசி வரைக்கும் சனியனாவே இருந்துட்டு போகிறேன். நீங்கள் நல்லா இருங்க, எனக்கு அது போகிறோம். என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை நான் புரிஞ்சுக்கவே இல்லையே.